இது நான் பண்ணுறதுக்கு இதால் 1 டம்ளர் கிட்ட உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 2 hours கிட்ட இதை சோக் பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நான் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது கூட ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடராக இருந்தால் பவுடரு, அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அது இதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு ஜீரக பவுடர் வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை நினச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு பால் சைஸ் எடுத்து என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் உருண்டிட்டு இந்த மாதிரி ஒரு இலையோ இல்லை ஒரு பிளேட்டோ எப்படி வேணும் உங்களுக்கு கன்வீனியன்ஸ், இல்லைனா மில்க் கவர் இருக்குங்க இல்லையா, அதில் கூட நம்ம தட்டலாம். ஸோ இதை வந்து நம்மளோட ஷேப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுட்டு குட்டியாக ஒரு ஓட்டை பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடையை ஆட் பண்ணிடலாம். நம்ம மெயினாக வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து போடணுங்க. வடை போடும்போது நம்ம ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் வேகிறதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம மெயினாக போடணுங்க வடை போடும்போது முக்கியமாக. இப்போது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து டேர்ன் பண்ணணுமே. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடுமே தவிர உள்ளே வேகாது. இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை. அவ்வளோதாங்க. இப்போ 2 சைடுமே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி வடை ரெடி.